அனைவருக்கும் வணக்கம். நமது தமிழக வாழ்வுரிமை கட்சி உறவுகள் மற்றும் முகநூல் நண்பர்கள் அனைவரும் நமது போர்க்களம் வலையொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தங்களது பெருவாரியான வரவேற்பினை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, 2 நாட்களுக்கு முன்பு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் முத்தமிழன் அண்ணன் தி வேல்முருகன் அவர்கள் பற்ற வைத்த தீ இன்று சட்டப்பேரவையில் கொழுந்துவிட்டு எரிந்தது என்று நினைக்கும் பொழுது மிக பூரிப்பாக உள்ளது. ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வேந்தராகிய திரு ஆளுநர் அவர்கள் இதுவரை அது குறித்து ஏன் வாய் திறக்கவில்லை? தனிப்பட்ட முறையில் ஆளுநர் அரசுக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை செய்யாமல் தனிப்பட்ட முறையில் செய்யும் ஆளுநர் அது குறித்து விசாரணை நடத்த ஏன் முன்வரவில்லை என்று அண்ணன் அவர்கள் ஆளுநர் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சட்டப்பேரவை விட்டு சென்று விட்டார் ஆளுநர் அவர்கள். இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள், அண்ணன் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள், விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் அவர்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த பாலியல் வன்முறை சம்பவத்தில் ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும். இதுவரை இந்த சம்பவம் குறித்து ஏன் ஆளுநர் அவர்கள் வாய் திறக்கவில்லை? அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்காமல் முட்டுக்கட்டை போடும் ஆளுநர் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று அனைவரது கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக உள்ளது. மற்றும் நேற்று மதுரை மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லாயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கானதான் சொல்லணும், ஒன்று திரண்டு தன்னெழுச்சியாக ஒன்று திரண்டு தங்களது உரிமையும் தங்களது உடைமையும் தங்களது வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து கொள்வதற்காக தன்னெழுச்சியான பேரணியாக சென்றார்கள். அந்த பேரணியில் சென்றவர்களை மதுரை மாவட்ட காவல்துறை ஒவ்வொருவராக குறிவைத்து, அதாவது ஒரு இயற்கை ஆர்வலர்களும் இயற்கை போராளிகளையும் ஒவ்வொருவரையாக குறிவைத்து கூட்டத்திலிருந்து இழுத்து சென்று கைது செய்தது. அப்படி என்ன அவங்க என்ன அக்யூஸ்டா? அவங்க என்ன பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டுட்டாங்களா? அப்படி நேற்று செய்தது அதையும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இன்று கொடுமையின் உச்சத்திற்கே சென்று அமைதியான பேரணியில் கலந்து கொண்ட 5000 மக்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது மதுரை மாவட்ட காவல்துறை. எதுக்காக இந்த வழக்கு பதிவு? அவங்க என்ன ஆயுதம் ஏந்தி போனாங்களா? வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டாங்களா? அவங்கள் மீது வழக்கு. அதை எதிர்த்து முத்தமிழன் அண்ணன் தி வேல்முருகன் அவர்கள் இன்று சட்டப்பேரவையில் குரல் எழுப்புகிறார். அவர்கள் தனி தீர்மானத்தை கொண்டு வருகிறார். இந்த மாதிரி நீங்கள் நேற்று அமைதி வழியில் அறவழியில் போராடிய பொதுமக்கள் மீது வழக்கு தொடுப்பதாக நான் அறிகிறேன். அந்த வழக்கை நீங்கள் நீக்கம் செய்ய வேண்டும் என்று சட்டப்பேரவையில் பேசுகிறார். உடனே மைக் ஆஃப் செய்யப்படுகிறது. இல்லை, நான் கேட்குறேன், சட்டப்பேரவை என்பது எம்எல்ஏக்கள் மக்களினுடைய குரல்களாக மக்களுடைய பிரச்சனைகளை எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் கொண்டு செல்கிறார்கள். அது எம்எல்ஏக்களுக்கான இடம். அவர்கள் பேசும்போது நீங்கள் மைக்கை ஆஃப் செய்கிறீர்கள் என்றால் இது கொடுமையின் உச்சம் அல்லவா? எதற்காக இந்த அராஜக போக்கு? அவர் மக்களுடைய பிரச்சனையை அண்ணன் அவர்கள் பேசுகிறார். அதை எடுத்துரைக்க மைக் ஆஃப் செய்வதற்கு சபாநாயகருக்கு என்ன உரிமை உண்டு? மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்வு செய்து அனுப்பிய சட்டப்பேரவை உறுப்பினர் மக்கள் பிரச்சனை குறித்து பேசுகிறார். இது ஜனநாயக உரிமை மீறல் அல்லவா? இது குறித்து ஆளும் அரசாங்கமும் சபாநாயகரும் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.